இன்றைக்கி நம்ம ஈஸியாக டேஸ்டியான ஒரு சிக்கன் கறி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் ஹீட்டான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகா அதுவும் பொடியாக கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே நம்ம இது கூடவே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும். நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் 1 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. நமக்கு சிக்கன் சில டைமில் கம்மியாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. இப்போ அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கை நீங்கள் பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிடுங்க. அப்போது அந்த சிக்கன் கறி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த சிக்கன், உருளைக்கிழங்கு, மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இந்த கறி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி நம்ம அதிகமாக இதில் சேர்க்க வேண்டாம். முழுகிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம மல்லிக்கீரையை அதில் நம்ம போடலாம். போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான சிக்கன் கறி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு கூட நமக்கு உடையாமல் கரெக்டாக இருக்குது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.